ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி இருந்துட்டு மீனா கோவிலுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போனதுமே நம்ம மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா எங்கே இருக்க மீனா, நான் கோவிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு தங்கமயிலுக்கு கால் பண்ணி, அக்கா கோவிலுக்கு வாங்கக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா எதுக்காக கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசணும் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தங்கமயிலும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு 2 பேருமே கோவிலுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தங்கமயிலும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு தங்கமயில கூட்டிக்கிட்டு கோமதி கிட்ட போறாங்க. கோமதி இருந்துட்டு நம்ம தங்கமயில பார்த்த உடனே ரொம்பவே கோவமா, இங்க பாரு மீனா எதுக்காக இவளை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லவும், அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, இங்க பாருங்கக்கா நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்கக்கா, இல்லைன்னா நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். நீங்க என்னதான் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் என்னால சொல்லாமல்லாம் இருக்க முடியல. நான் சொல்றதை விட இந்த விஷயத்த நீங்க சொன்னாதான் நான் கரெக்டா இருக்கும், சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மீனா இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, இங்க பாரு மீனா என்ன விஷயம்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கோவமா கேட்கவும், இங்க பாருங்கத்த ஒரு 10 நிமிஷம் கோவப்படாம நீங்க இவங்க சொல்றத மட்டும் கேளுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு நம்ம மீனா ஒரு பக்கம் கெஞ்சவும், இங்க பாரு மீனா இவளை பாக்குறதுக்கு தான் நீ கோவிலுக்கு வர சொல்லியிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன், ஏன் மீனா இப்படி என்னை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இதை என்ன நம்ப சொல்றியா, இவ வாயில இருந்து ஒரு நல்லதுக்கு கூட வராது, மற்றவங்களை எப்படி ஏமாத்தலாம் பித்தலாட்டம் பண்ணலாம் பொய் சொல்லலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்குவேன், இவ போய் நம்ம கிட்ட நல்லதா சொல்ல போறாளா, அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை, நடு மீனா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அத்தை ஒரு நிமிஷம் அமைதியே இருங்க அத்தை, நான் பேசுறத கேளுங்கன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்க பாருங்க இங்க பாருங்கக்கா நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மீனா என்னை யாரு என்னை யாருன்னே தெரியாதுன்றாங்க, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க, அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லு மீனா, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவே தேவையில்ல அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு, இங்க பாரு மீனா அவளே சொல்றாள் வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயமும் நமக்கு தெரிய தேவையில்ல, முதல்ல நடு போலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கத்த அவங்க 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க, நானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லவும், கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது, அப்படியே வார்த்தையே வராம தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன மீனா சொல்ற, நீ சொல்றது போய் தானே, இவ பித்தலாட்டக்காரி வீட்டுக்கு வரணுன்றதுக்காக கூட இப்படியெல்லாம் பித்தலாட்டம் பண்ணுவாடி, இதெல்லாம் நம்பாதடி அப்படின்னு சொல்லி நம்ம மீனா கிட்ட சொல்லவும், அத்தை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனேன், அப்படி இருக்கும்போது மயிலாக்கா எதுக்காக ஏமாத்த போறாங்க, அதுவும் இல்லாம உங்ககிட்ட யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்ல தேவையில்ல, அவங்க என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி இருக்கப்ப அவங்க கிட்ட எதுக்காக சொல்லணும் அப்படி மயிலாக்காவே என்கிட்ட சொன்னாங்க, ஆனா நான் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொன்னேன், இங்க பாருங்கத்த சரவணன் மாமா கிட்ட இந்த விஷயத்த அக்கா போய் சொல்லியிருக்காங்க, அதுக்கு மாமா என்ன சொன்னாருன்னு தெரியுமாத்த உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி சொன்னாம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இங்க பாருங்கத்த அக்கா போயிட்டு நான் மாசமா இருக்கிறன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க, கோவத்தில் எப்படி என்ன வேணாலும் பேசலாமா சொல்லுங்கத்த, இந்த குழந்தை என்னோடது இல்லை இது எவனோடதடி அப்படின்னு அக்காவை பார்த்து கேட்டிருக்காங்க, இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம மீனா ரொம்பவே பதட்டத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி சொல்ற, அவன் இப்படியெல்லாம் கேட்டானா, எந்த ஒரு பொண்ணுமே இப்படி ஒரு வார்த்தையை கேட்கக்கூடாது வார்த்தையை கேட்டிருக்கானே, அவன் என்னோட பையனை நான் இப்படியெல்லாம் வளர்க்கவே இல்லையே, என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்க பாரு மீனா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், ஆனா நீ மனசு கேட்காம அத்தைக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்ட, இனிமே அவங்க நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மயிலை பார்த்து மீனா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா கொஞ்ச நேரம் அமைதியே இருங்கக்கா, நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அத்தை ஏதாச்சும் சொல்றாங்களா இல்லையான்னு நம்ம கேட்டுட்டு தான் நீங்க போங்களா, அத்தை எதுவுமே சொல்லாம அமைதியே நிற்கிறாங்க, அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல மீனா அவங்கள கண்டிப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க, அப்படி இருக்கிறப்போ நான் யார்கிட்டயும் கெஞ்சறதாவும் இல்லை, இனிமே யார்கிட்டயும் அசிங்கப்படுறதாவும் இல்லை மீனா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், இனிமே யார்கிட்டயுமே அசிங்கப்படாம என்னோட குழந்தை
குழந்தையும் நானும் சந்தோஷமா வாழ போறோம். இந்த குழந்தைக்கும் யாருக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. இது என்னோட வாரிசுன்னு யாருமே என்கிட்ட வந்து நிக்க கூடாது அப்படின்னு நம்ம தங்கமேல் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, நீ உண்மையாவே மாசமா இருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நீ நீங்க கேட்கறதுக்காக நான் சொல்றேன், நான் உண்மையாவே மாசமா தான் இருக்கேன். போன போன முறை நான் உங்ககிட்ட சொன்னதும் பொய் கிடையாது. நான் போன முறை சொன்னதும் உங்ககிட்ட நான் உண்மையா தான் சொன்னேன். ஆனா கிட்டல அந்த மாதிரி காட்டுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதாவது அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், குழந்தை விஷயத்துல மட்டும் நான் பொய் சொல்லவே இல்லை. என்னோட அப்பா அம்மாக்காக மட்டும்தான் அவங்க சொன்னதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு முட்டாள்தனமா நான் ஒரு சில விஷயத்துல பொய் சொல்லிட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பொய் சொல்றதுக்காக திரும்ப திரும்ப என்ன எத்தனையோ பொய் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, மன்னிக்கவே முடியாத தப்பு. ஆனா குழந்தை விஷயத்துல நான் பொய் சொல்லவே கிடையாது. நீங்க அதுக்காக தானே என்னை வீட்டை விட்டு துரத்துட்டீங்க. இனிமே பரவாயில்ல, நீங்க யாருமே என்னை ஏத்துக்க மாட்டேங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதுவும் மாமா இன்னொரு வாழ்க்கைய வேற தேடி போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் யாரு உங்களுக்கு நான் மாசமா இருக்கேன்னு சொல்லியும் அவர் மனசு மாறலனா அவரு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், மீனா என்னடி மீனா இப்படியெல்லாம் பேசுறா இவ? அத்தை இங்க பாருங்க அத்தை, மாமா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அவர் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றாரு. ஆனா அவரு எப்ப பாரு அவங்க கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்கு அவங்க மீட் பண்ணி தனியாக வெளியே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரியெல்லாம் தெரியல அத்தை அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லவும், கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தங்கமேல் கிட்ட போய் இங்கே பாருடி, நீ பண்ணதெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது. ஆனால் என்னோட வீட்டு வாரிசை நீ சுமந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பாக என் பையன்கிட்டையும் வீட்லேயும் பேசிட்டு உன்னை வந்து நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், அத்தை என்னத்தை சொல்றீங்க? நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மயிலு, அதாவது உன்னை வீட்டை விட்டு துரத்தும் போது கூட என் மனசுல ஏதோ ஒரு பக்கம் கஷ்டம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. உன்னை வீட்டை விட்டு துரத்துறோமேன்னு நினைச்சேன். ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் எங்களை இழுத்துட்டு போய் விட்டது தான் என் மனசுல ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு. இனிமே நீ என் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சேன். அதுல தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தனே தவிர, இதுக்கு முன்னாடி கண்டிப்பா உன்னை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்போவே என்னோட பையன்கிட்ட பேசியோ இல்லை என் புருஷன்கிட்ட பேசியோ உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன். நீ அவசரப்பட்டதுனால மட்டும்தான் இப்போது இந்த நிலைமையில நிற்கிற அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுவோம். இங்கே பாருங்கத்த, என் அப்பா அம்மா கிட்ட வேண்டாம் வேண்டாம் தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம நீ இதை பண்ணலைன்னா நான் செத்துருவேன், நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நானே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு என்னை ஏதோ பிளாக்மெயில் பண்ணி இப்படிலாம் பண்ண வச்சுட்டாங்க. நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு ரொம்பவே கோவமாகவும் ரொம்பவே வருத்தப்பட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மயில் இருந்துட்டு மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, மயிலக்கா எதுவுமே தெரிஞ்சு செய்யலை. அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்கு ஒரு பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. இந்த தப்புக்கெல்லாம் காரணம் இவங்க அப்பா அம்மா தான். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவங்களுக்கு தானே கொடுக்கணும். இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தது மிகப்பெரிய தப்பத்தை, ரொம்ப பாவத்தை. இவங்க வீட்லேயும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்க அம்மா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடு கூட குத்தி காட்டுறாங்க, ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. அவங்க ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியலன்னு தான் வந்து ஒரு நாள் கிணத்துல குதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதை நான் பார்த்ததுனால அவங்கள போய் நான் காப்பாத்திட்டேன். இல்லைனா அவங்க இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பண்ண தப்பெல்லாம் மனசார உணர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்க போறீங்க? ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதாவது அந்த தப்பை திரும்பவும் பண்ணக்கூடாது அப்படின்னு உணர்ந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு அதாவது மன்னிப்பே கிடைக்கும். அப்படி உணர்ந்தவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கலாம்ல, ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, நீ சொல்றது எல்லாமே எனக்கு அதாவது எனக்கு தெரியுது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, அதை நினச்சா தாண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமேல இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான் அத்தை, உங்கள் காலில் கூட விழுறாத்த அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. அடியே மாசமாக இருக்கிறப்போ எதுக்கடி காலிலெல்லாம் விழுற, நீ காலிலெல்லாம் விழாதடி, இங்கே பாருடி, வயிற்றுல இருக்கிற புள்ளியை ஒழுங்காக பார்த்துக்கோடி, நான் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற
இருக்கிறவங்க மனசெல்லாம் மாற்றிட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லவும், அத்தை உங்கள் வாயால் இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்ப 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 சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட காலையில் குழந்தைய பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த குழந்தை இப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. ஆனால் இந்த வீட்டில் வளரப்போதா இல்லை வெளியே வளரப்போதான்னு நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, என்ன கோமதி, யார் மாசமாக இருக்காங்க, மீனாவா இல்லை ராஜு மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லாத இது தங்கமயில் மாசமாக இருக்காளாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அவங்க தான் சண்டையில் இருந்தாங்களே, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான் எனக்கும் தெரியல, இது எப்படி நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தில் மயில் ரொம்பவே ரொம்ப நல்ல பொண்ணு, யாரையும் எடுத்து பார்க்காத பொண்ணு. அப்படி இருக்கும்போது நம்ம அவளை தப்பெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதுக்காகவாவது அவளை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல. அவள் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து உங்ககிட்ட எவ்வளோ டைமும் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டா, அதுக்கு அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்லல. இவங்க 2 பேரும் பிரச்சனையால் அதாவது பிறக்க போகிற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் கோமதி சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீ பேசி பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் இருந்துட்டு லஞ்சமாக வாங்கின பணத்தை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன ஒரே ஒரு வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு இவ்வளோ பணத்தை நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு மாதத்துக்கு கூட மாத சம்பளமே இவ்வளோ வராதே அப்படின்னு ரொம்பவே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதனால தான் மாமா என்கிட்ட இப்படி ஒரு வேலையை பண்ண சொன்னார் போலேயே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் இப்படி பண்ணால் ஒரு மாதத்துலேயே பெரிய பணக்கார ஆயிடுவாங்க போலேயே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைம் பண்ணும்போது அப்படியே கை காலெல்லாம் நடங்கும், இன்னொரு டைம் பண்ணால் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நம்ம இப்படியே பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம், காரு பங்களான்னு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நம்ம செந்திலியோ அது ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறது, இந்த பணத்தை மீனா பார்த்தானா என்ன பணம் இது அப்படின்னு கேட்பாளே, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காவும், நம்ம மீனா அந்த நேரம் பார்த்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே, என்னங்க இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கீங்க, என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? மீனா, எனக்கு சின்ன வேலை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனாக்கு கால் பண்ணி, மீனா இங்க பாரு மீனா, உன்னாலதான் எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா, அத்தை என்கிட்ட பேசின வார்த்தையெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. மாமா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பழகிக்கிட்டு இருக்கிறதையும் நினைச்சாதான் மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது யார் என்னன்னெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மீனா. என்னோட இடத்துல வேற ஒரு பொண்ணு வச்சு என்னால் பார்க்கவே முடியல மீனா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ஒரு விஷயம் மட்டும் யார் என்னன்னு கேட்டு சொல்றியா மீனா எனக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்கிட்ட சொல்லலைனாலையும் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டுட்டேன். அவர் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னார். நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணியிருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொஞ்ச நேரம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ எத்தனை நாளைக்கடி இப்படி இருப்ப, உன்னோட மாமியார் வீட்டில் இந்த விஷயத்த சொல்லுடி, உன்னோட மாமியார் வீட்டில் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அவங்க உன்னை ஏற்றுப்பாங்கடி, ஏன்டி இப்படி ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சும் நீ அதை யூஸ் பண்ணிக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும், இங்கே பாருமா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எதுக்காக என்னோட விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்க, இங்கே பாரு, என்னோட வாழ்க்கையில் நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனா இல்லையா, அதுவும் இல்லாமல் நான் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் தங்குறதுக்கும் உங்ககிட்ட நான் காசு கொடுத்துடணும் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமா எதுக்காகமா என்ன இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாத, இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்தால் கூட சொல்லிடுமா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், என்னை இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்தாதமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, ஊனா இதெல்லாம் எடுத்துக்காத, அதுக்காக நீ இந்த வீட்டில்
இந்த வீட்டில் வாழை வெட்டியாக இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியாடி? ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை அவ அவ சந்தோஷமா புருஷன் வீட்டில் வாழ்றதாண்டி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி இருக்கும்போது நீயும் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா வாழணும் தாண்டி நினைப்பேன். ஒரு அம்மாவா அதை தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஏன்டி தப்புன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துட்டு நம்ம மயில இருந்துட்டு சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லி கோவமா அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா மயில நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அத்தை இப்போ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அத்தைய பார்த்தாவே எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. எனக்கு கிடைச்ச மாதிரி அத்தை வேற யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அத்தை நீங்க ரொம்ப கிரேட் அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வீட்டுக்கு வராரு. சரவணனை பார்த்த கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு இங்க பாருடா, என்னடா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரிய வந்துச்சா? அது என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், என்ன முக்கியமான விஷயமா, நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா 2 நாளைக்கு முன்னாடி உன்னை வந்து யார் பார்த்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், யாரும்மா பார்த்தது? யாரும் வந்து என்னை பார்க்கலையே, இங்கே பாருடா நடந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சோ தெரியாத மாதிரி வீட்டில் எதுவுமே சொல்லாமல் அமைதியே நின்றுட்டு இருக்கியா? வந்து என்ன சொன்னாங்க, யார் என்னென்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா நீ யாரை பற்றி கேட்குறேன்னு சொல்லுமா, இங்கே பாருடா தங்கமயிலை பற்றி தான் கேட்குறேன், தங்கமயில் உன்னை வந்து பார்த்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா வந்து பார்த்தா, என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா அவ கிடக்குறா விடுமா, அவ வாயை திறந்தாவே போய் தான் சொல்லுவான்னு உனக்கு தெரியாதாம்மா, அவ பாட்டுக்கு வந்து உளறிட்டு போனா அது எதுவுமே என்னோட காதில் விழலம்மா, விடுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா அந்த விஷயத்தை பற்றி சொல்றியா இல்லையா, இப்போ எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா அவ நம்ம வீட்டுக்கு வரத்துக்காக நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காமா, நான் மாசமா இருக்கிறேன், 2 மாசமா இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன், அப்படி இப்படி என்கிட்ட டைலாக்காக விட்டுட்டு இருந்தா. நான் சொல்லிட்டேன் அதாவது இதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படியே உன்னோட வயிற்றுல குழந்தை இருந்தாலையும் அது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு கோவம் வந்து அப்படியே ஒரே அறை விட்டுடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம உங்கள் அரசி இருந்துட்டு, மா என்னம்மா எதுக்காக அண்ணன் அடிக்கிறேன், இங்கே பாருமா நீ வர வர ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாருமே பார்த்து நான் அமைதியாக இருக்காங்கன்றதுக்காக தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா எதுக்காக அண்ணன் அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரடி உன்னோட அண்ணனை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், ஆனா ஒரு பொண்ணை பார்த்து கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கான், இவனை போய் அடிக்காம இருக்க சொல்ற, இங்க பாருடா எப்படிடா உன்னால முடியுது இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு, உனக்கு அசிங்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா அது கேட்டதை எல்லாமே தப்புதாமா, ஆனா கேட்க வச்சது யாரு, அவ தானே, அவ கேட்க வச்சது அவ, அப்படி இருக்கும்போது நான் என்னமா தப்பு பண்ணேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது, திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, வாயை மூடுடா, என்னடா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்திருக்க, உன்னை அப்படியா வளர்த்த நானு, உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி தானே வளர்த்தேன், அப்படி இருக்கும்போது எப்படிடா உன்னால இப்படியெல்லாம் பேச முடியுது, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்க அப்பா எப்படியெல்லாம் வருத்தப்படுவாருன்னு தெரியுமாடா, இங்க பாருமா என்னோட வாழ்க்கையில எனக்கு வந்த தர்திரமாவ எப்படியாவது அவளை என்னோட வாழ்க்கையில இருந்து துரத்து விடணுமா, இங்க பாருடா அவ மாசமா இருக்கிறேன்னு சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான்டா, அது எல்லாமே எனக்கு தெரியும், அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தாண்டா நான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன், என்னம்மா சொல்ற நீ, அவளை நீ பாத்தியா, அவகிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லவும், இல்லடா நான்லாம் பார்க்க போல, அவ தான் என்ன பார்க்க வந்தா, எல்லா விஷயத்தையுமே சொன்னா, அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டையும் காட்டினா, அதாவது அந்த தங்கமயில மீனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா, மீனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் தான் செக் பண்ணி இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு, அது மட்டும் இல்லாம மீனாக்கும் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா இது எல்லாத்துக்குமே காரணம் மீனா தானா, மீனா தான் உங்ககிட்ட வந்து மயில பேச சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா யாரு பேச சொன்னாலையும் பேச வந்த விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அவ என்ன சொன்னான்னு ஒன்று இருக்குல்லடா, அந்த விஷயத்த கேட்டியா நீ, என்ன எதுனே கேட்காம ஒரு பொண்ணை இப்படியெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்க, உன்னை அப்படியேடா வளர்த்த, நம்ம வீட்டு வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்குடா, அதை விட்டுட்டு யார் குழந்தைன்னு கேட்டுட்டு வந்திருக்க, அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், உன்னை நம்பி வந்த அவளுக்கு நீ எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா அவள் என்னை குடும்பப்படுத்தாதையா அவளுக்கு நான் பண்ணிட்டேன், அவள் என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கான்னு உனக்கு தெரியும் இல்லைம்மா, அப்படி தெரிஞ்சிருந்தா எப்படிம்மா மனசாட்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் அவளுக்கு இவ்வளோ கூட பண்ணலம்மா, இங்கே பாருடா அவள் பண்ண தப்பை விட பெரிய தப்பு நீ பண்ணியிருக்கடா, ஏதோ
படிப்பு விஷயத்துலேருந்து, நகை விஷயத்துலேருந்து, வயசு விஷயத்துலேருந்து போய் சொல்லிட்டா. ஏதோ அவங்க அப்பா அம்மாவால் சொல்லிட்டா. இனிமே எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டோன்னு ரொம்பவே தெளிவாக சொல்கிறா. அப்படி இருக்கும்போது அவளை மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கிறது தானே நல்லது. ரொம்ப பாவம்டா அவ. அவளை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அவளை மன்னிச்சு வீட்டில் ஏற்றுக்கலாமேடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, மா இதுக்காக தான் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன எவ்வளோ வேணா அடி, திட்டு, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு. ஆனால் அவளை மட்டும் என்கிட்ட ஏற்றுக்க சொல்லவே சொல்லாதம்மா. என்னால் அவளை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. எப்படிம்மா அவளை ஏற்றுக்க சொல்கிறேன்? அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். என்னோட நம்பிக்கையை உடைச்சிருக்கான். அப்படிப்பட்டவளுக்கு எனக்கு எதுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணும்? என்னால் வாழ்க்கை முழுக்க மன்னிப்பு கொடுக்கவே முடியாது. அவளை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். இங்கே பாருமா, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தில் என்ன கட்டாயப்படுத்திட்டு இருந்தேன். நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு, மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்கிற விஷயம் எதுவுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது. தங்கமயில் அவங்க மாசமாக இருக்காங்களா? என்னால் நம்பவே முடியலம்மா. அவங்க இந்த வீட்டுக்கு வரத்துக்காக பொய் சொல்லாக போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லடி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட வீட்டு வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கடி. அவளை பார்த்து இவன் என்ன கேள்வி கேட்டுறான்னு தெரியுமா? இவன் அப்படி ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்கான். இந்த குழந்தைக்கு நான் அப்போ இல்லை யாரடி அப்பன்னு இவன் கேட்டிருக்கான். இந்த வார்த்தையை கேட்டுட்டு எந்த பொண்ணாவது அமைதியாக இருக்குமா? இல்லை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்க தான் முடியுமா? ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தையை கேட்டுட்டு வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்லவும், நம்ம அரசி வாய்மல்ல கையை வச்சுக்கிறாங்க. இங்கே பாருமா, அண்ணன் கண்டிப்பாக இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருக்காது. ஆனால் இப்படியெல்லாம் கேட்டிருக்கேன்னா அண்ணன் மனசு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம், எவ்வளோ கோவமோ ஆத்திரமோ இருந்தால் அப்படி ஒரு வார்த்தையை நம்ம அது அவங்கள பார்த்து அண்ணன் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் வராத. எவ்வளோதான் கோவம் இருந்தாலையும் யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்றது தெரியாத அவங்க அண்ணனுக்கு அப்புறமா அவன் மேலே பழிய போட்டுறது. அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், நம்ம என்ன இவ்வளோ தப்பு தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல. தப்புனா எல்லாமே தப்பு தான். என்ன அவனுக்கு ஒரு நியாயம், இவனுக்கு ஒரு நியாயம், அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராரு. வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அதுவும் தங்கமேல 2 மாதம் மாசமாக இருக்காளாம். இந்த விஷயம் எனக்கே இப்போ தான் தெரிய வந்துச்சு. அந்த புள்ளைய கூட்டிகிட்டு வந்துடலாமா, இல்லை அப்படியே நம்ம வெட்டி விட்டுடலாமா? நீங்கள் தான் எடுக்கணும் முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன்கிட்ட சொல்லவும், பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, இந்த விஷயத்தில் நம்ம சரவணன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் நான் எப்போவோ சொல்லிட்டேன். சரவணனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நடக்கும் இங்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? எப்படி இப்படியெல்லாம் உங்களால் பேச முடியுது? அவள் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அது தெரிஞ்சும் இது உன்னோட பையன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? இந்த கோவத்தை நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்க மாப்பிள்ள, உங்ககிட்ட பேசுகிறேன்னு, உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இல்லைன்னாலாம் சொல்லலை. அந்த புள்ள ஏதோ அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த தப்பாக நினச்சி இப்போ வரைக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுருச்சு. தான் வயிற்றுல குழந்தை இருந்தோம் யாருமே நம்மளை மன்னிக்க மாட்டேங்களேன்னு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த புள்ளியை நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நல்லதுன்னு என்னோட மனசுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நான் கிடையாது. அந்த புள்ள இந்த வீட்டில் வந்து வாழ்ந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. தப்பு பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இனிமே அதை கரெக்ட் பண்ணிக்கணும் தானே தோணும். தண்டனை கொடுக்கறதே திருந்தறதுக்காக தானே. அவங்க திருந்தி வந்துட்டு போது நம்ம என்ன தண்டனை கொடுத்து அவங்களுக்கு பிரயோஜனம்? தண்டனை கொடுக்கறது அவசியமே கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை கூப்பிட்றாங்க. நம்ம சரவணனும் வராரு. இங்கே பாருடா சரவணா, நீ மயிலை திரும்பவும் ஏற்றுக்கிறியா இல்லையான்னு உன்னோட அப்பத்தா கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி,
இனிமே இந்த இந்த விஷயத்த பற்றி அவளை பற்றியோ எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு காலையில் தானே அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அஹ் அஹ் இப்போ வந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்க. இங்கே பாருங்கப்பா, என்னால் இந்த உலகமே திருப்பி போட்டாலும் அவ கூட சேர்ந்து என்னால் வாழவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது இது சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, என்னதான் அவ தப்பு பண்ணியிருந்தாலையும் அதுக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுட்டால. அந்த தப்பை உணர்ந்து நம்மக்கிட்ட எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டிருக்கா. ஆனால் நம்ம தான் எதுவுமே மன்னிக்காம இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டோம். இங்கே பாரியா, நீ வருத்தப்படாதியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் அவன்கிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே பாரு சரவணா, இத்தனை நாளாக அப்பா சொல்கிறதானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா என்ன முடிவு இருக்காரோ அது நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சரவணன் வாழ்க்கைக்காக பாண்டியன் என்ன ஒரு முடிவை இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.